வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். உதிரியாக சேமியா உப்புமா எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுருக்கேன். வானொலி நல்லா சூடான பிறகு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு நல்லா சவந்து வரணும். அதே போல் கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பார்த்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அரை துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அளவுக்கு அணில் சேமியா ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்க செம்பில் பார்த்தீங்கன்னா 1.5 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது போல் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக நமக்கு சேமியா வெந்து உதிரி உதிரியாக வரும். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தாலும் சேமியா பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம சேமியா எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். சூப்பராக உதிரி உதிரியான சேமியா நமக்கு உப்புமா நமக்கு செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததை அடுப்பு சுத்தமாக குறைச்சிருங்க. இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்குவோம். நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா இதை ஒரு முறை அப்படியே பிரட்டி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு தடவை இது போல் கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். உதிரி உதிரியாக பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சேமியா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரேசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.